ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜயவேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஜாவா அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட குட்டி ஸ்டோரி தான். இந்த ஜாவான்ற பேரையாவது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அது கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு வேர்ல்டு வைடாக பாப்புலராக இருக்கும் ஜாவா. அப்படிப்பட்ட அந்த ஜாவாவோட ஹிஸ்ட்ரியை தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவானா என்னன்றதை பார்த்துடலாம். ஜாவான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த லாங்குவேஜ் இருக்கும். அதனாலேயே இந்த லாங்குவேஜுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஊப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜோட சின்டாக்ஸும் சி அண்ட் சி ப்ளஸோட சின்டாக்ஸும் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ அதுபடி தான் அந்த டெவலப்பர் டிசைன் பண்ணியிருப்பார். ஜாவாவை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்ற ஒருத்தர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. அவர் எங்கே அதை டெவலப் பண்ணார்னா, சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கம்பெனி இருக்குது. அதாவது அந்த டெக்னாலஜி கம்பெனி வந்து கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணக்கூடிய தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனியில் தான் அவர் அந்த ஜாவான்ற ப்ரோக்ராமே கண்டுபிடிச்சிருக்காரு. ஜேம்ஸ் காஸ்லிங் மட்டும் இல்லைங்க, மைக் ஷெரடின், பேட்ரிக் நாட்டன் அப்படின்ற இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இன் 1991 ஜூன் மந்த் இந்த ஜாவான்ற ப்ராஜெக்டை இனிஷியலைட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா, இன் மே 1995 தான் இந்த ஜாவாவை ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னைக்கு முதல்ல மெட்ராஸ் தான் நேம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை சென்னைன்னு மாற்றினாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாவா லாங்குவேஜுக்குமே ஃபஸ்ட்டு இன்னொரு நேம் இருந்திருக்கு. அது என்ன நேம்னா, ஹோக் அப்படின்ற ஒரு நேம் தான். வேறு ஒன்றும் இல்லைங்க, அது கருவேல மரம் அப்படின்றது தான் ஹூக்கோட அர்த்தம். இது ஏன் வச்சாங்க? கருவேல மரத்துக்கும் ஜாவாக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லை. அந்த ஜேம்ஸ் காஸ்லிங் அவரோட ஆஃபீஸுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓக் ட்ரீ இருந்திருக்கு, கருவேல மரம் இருந்திருக்கு. அதை பார்த்து அவர் இந்த ஜாவா லாங்குவேஜுக்கு ஃபஸ்ட்டு ஓக் அப்படின்றத பேர் வச்சுருக்காரு. லேட்டராக அவங்க அந்த ஹூக் ப்ராஜெக்ட்டுக்கு க்ரீன் அப்படின்ற நேம் வைக்கிறாங்க. அண்ட் தென் லேட்டராக அவங்க அதை ரீநேம் பண்ணி ஜாவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஜாவா அப்படின்னு பேர் வச்சு ஜாவாக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவிலே ஒரு ஃபேமஸான ஒரு காஃபி இருக்குது, ஜாவா காஃபி அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லை, இந்தோனேஷியாவிலே ஜாவா ஐலாண்டு ஒரு தனி ஐலாண்டே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன் 90s காலகட்டத்தில் டிஜிட்டல் கேபிள் டெலிவிஷனுக்கு வந்து ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப அட்வான்ஸ்டு லாங்குவேஜாக இருந்தது. ஜாவான்றது லேப்டாப்பில் ஆரம்பித்து டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கேமிங் கன்சோல்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் ஹையாக இருக்கும். ஸோ அதான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அது வரைக்குமே எல்லா டிவைசஸ்லையுமே ரன் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஜாவா சாஃப்ட்வேர் இருக்கும். இன் 1977 ஜாவாவை ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்காக சன் மைக்ரோ சிஸ்டம் கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ அண்ட் ஐஏசி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்ற இந்த 2 ஆர்கனைசேஷனும், அது மட்டும் இல்லாமல் இமேக் இன்டர்நேஷ்னல் ஒரு ஆர்கனைசேஷன்கிட்டையும் அப்ரோச் பண்ணாங்க. 2006 நவம்பர் 13 அப்போது சன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் JVM அப்படின்ற ஒரு விர்ச்சுவல் மிஷினை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டர் GPL 2.0 அப்படின்ற ஒரு லைசன்ஸோட ரிலீஸ் பண்ணுறாங்க. இன் 2007 மே 8 சன் மைக்ரோ சிஸ்டம் கம்பெனி பார்த்தீங்கன்னா JVMஸோட கோட மேக் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குட்டி ஸ்டோரி. ஸோ இதோட அடுத்த குட்டி ஸ்டோரியில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா.